இன்னைக்கு சாம்பியன்ஸ் ட்ரோஃபி இரண்டாவது லீக் ஆட்டத்தில் நம்ம இந்திய அணியும் பங்களாதேஷ் அணியும் நேருக்கு நேராக துபாயில் மோதிருந்தாங்க. இப்படி இருக்க நம்ம இந்தியா ஈஸியாக பங்களாதேஷ் அவங்க நிர்ணயிச்சிருந்த 229 அந்த டார்கெட்டை எடுத்துருவாங்க அப்படின்னு பார்த்தா கரெக்டாக 11வது ஓவரில் கம்ப்ளீட்டாக தலைகீழாக மாறிய ஆட்டம். ஸோ வேகத்தை விட விவேகத்தை பயன்படுத்தின இந்தியா அதன் காரணமாக இந்த ஆட்டத்தில் அபார வெற்றி அடைஞ்சது மட்டும் இல்லாமல் புள்ளி பட்டியலையும் 2 மிகப்பெரிய அணிகளுக்கு நம்ம இந்தியா அதிர்ச்சியை கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த வகையில் இன்னைக்கு டாஸ் ஜெயிச்சது நம்ம இந்தியா கிடையாது, பங்களாதேஷ் அணி தான். நாங்கள் ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணுறோம் அப்படிங்கிற முடிவை எடுத்தாங்க. ஆனால் துவக்கம் பங்களாதேஷ் அணிக்கு சொல்லிக்கிற மாதிரியான துவக்கம் இல்லை. ஷமி, ஹர்ஷித் ராணா 2 பேருமே அடுத்தடுத்து விக்கெட்டுகளை வீழ்த்த கரெக்டாக அக்ஷர் பட்டேல் நம்ம பந்து போட வந்தார். வந்த ஓவர்லேயே அவருக்கு ஹேட்ரிக் கிடைக்க வேண்டியது, ஆனால் ஹேட்ரிக் பாலில் வந்த கேட்சை ரோஹித் சர்மா தவற விட்டுட்டாரு. ஸோ தொடர்ந்து அதுக்கப்புறமா விக்கெட்டை இழக்காம அலி ஒரு 68 ரன்கள் எடுத்தார். தௌஹித் கடைசி வரைக்கும் நின்று விளையாண்டு செஞ்சுரியை அடித்து பங்களாதேஷ் அணி 100க்குள்ள அவுட் ஆக வேண்டிய அந்த அணியை கிட்டத்தட்ட 228 ரன்கள் வரைக்கும் நகர்த்தி கொண்டு போனாங்க. ஸோ இதன் காரணமாக 229 ரன் தான் டார்கெட், ஈஸியாக நம்ம இந்தியா எடுத்துருவாங்க அப்படின்னு பார்த்தா இரண்டாம் பாதியில் ஸ்பின்னர்களுக்கு நல்ல அனுகூலமான பிச்சாக இருந்திருக்கு. ஸோ ஸ்பின்னர்களை எதிர்த்து ஹிட் பண்ண நினைச்சா கண்டிப்பாக விக்கெட்டை இழக்க வேண்டியதான். அப்படிப்பட்ட மோசமான நிலைமை அப்படியே கம்ப்ளீட்டாக தலைகீழாக நம்ம இந்திய அணிக்கு எதிராக மாற ரோஹித் சர்மா அபரமா விளையாண்டாரு. அவர் அடித்த அடிக்கு நிச்சயமாக செஞ்சுரி அடிக்க போகிறாரு அப்படின்னு தான் எல்லாருமே எதிர்பார்த்தாங்க. ஆனால் 41 ரனில் அவுட் ஆகிட்டாரு. பின்னாடியே வந்த விராட் கோலி அவரும் 22 ரன்னுக்கு அவுட் ஆக ஸ்ரேயஸ் ஐயர், அக்ஷர் பட்டேல் இவங்க எல்லாருமே ஸ்பின்னை அட்டாக் பண்ண நினச்சி அடுத்தடுத்து விக்கெட்டுகளை இழந்துட்டாங்க. ஆனால் விட்டு கொடுக்காத நம்ம சுப்மன் கில் ரொம்ப நிதானமாகவும் பொறுப்பாகவும் விளையாண்டாரு. ஒரு கட்டத்தில் அதிரடியாக விளையாண்டிருந்தாலும் பந்து வீணானாலும் பரவாயில்ல அப்படின்னு விக்கெட்டை பறி கொடுக்காம நிதானமாக விளையாண்டு நம்ம இந்திய அணியை வெற்றியின் பாதைக்கு கொண்டு போனாரு. ஸோ அந்த முக்கியமான நேரத்தில் கைக்கு வந்த கேட்சை KL ராகுல் கொடுத்த கேட்சையும் பங்களாதேஷ் அணி அவங்க தவற விட அந்த இடத்துல ஆட்டத்துடைய மொமெண்டம் தலைகளாக மாறி போய் ஜெயிக்கிற வாய்ப்பை பங்களாதேஷ் அணி அவங்க இழந்து ஒரு மாதிரி கடைசியாக போய் நம்ம இந்தியா இந்த மேட்ச்சில் ஜெயிச்சிட்டாங்க. ஸோ இந்த ஆட்டத்தில் சீக்கிரமாக ஜெயிச்சு ரன் ரேட்டை நம்ம இந்தியா உயர்த்திருக்கலாம். அப்படி திட்டம் போட்டிருந்தா கண்டிப்பாக நம்ம இந்தியனின் விக்கெட்டுகள் பட்டுன்னு விழுந்திருக்கும், ஜெயிக்கிறதே கடினமான விஷயமாக மாறியிருக்கும். ஆனால் அந்த இடத்துல வேகத்தை பயன்படுத்தாமல் விவேகத்தை பயன்படுத்தி விக்கெட்டுகளை காப்பாற்றி சாம்பியன்ஸ் ட்ரோஃபியை பொறுத்த வரைக்கும் முதல் ஆட்டத்தில் ஜெயிக்கிறவங்க அதிகபட்சம் செமிஃபைனல்ஸ்க்கு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அந்த வகையில் நம்ம இந்தியா முதலாவது ஆட்டமே தற்போது ஜெயிக்கிறது செமிஃபைனல்ஸ்க்கு உள்ள போகிறதுக்கான வாய்ப்பை அதிகரிச்சிருக்கு. அதே போல பாகிஸ்தான் நேற்று தோத்துருக்காங்க. அதே போல நம்ம இந்திய அணியின் வெற்றி நியூசிலாந்து அணி பாகிஸ்தான் 2 அணிகளுக்குமே ஒரு விதமான அச்சத்தை கண்டிப்பாக கொடுத்துருக்கு. ஸோ இதன் காரணமாக புள்ளிப்பட்டியலும் நம்ம இந்தியா செமிஃபைனல்ஸ்க்கு தகுதி பெற ஒரு வலுவான நிலைமையில் தான் இருக்காங்க. ஸோ நம்ம இந்தியா நல்ல துவக்கத்தோட இந்த சாம்பியன்ஸ் ட்ரோஃபி முதலாவது ஆட்டத்தை விளையாண்டுருக்கிறத பற்றி உங்கள் கருத்தை சொல்லுங்கள்.